கேளுங்கண்ணா, நீங்கள் தான் கேட்கணும். பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு, அவர் இன்னைக்கு சந்திக்க போனோம், என்ன மாதிரியான திட்டங்கள்? அண்ணா, பிரதமர் அவர்களை பொறுத்தவரை நேற்று புதுச்சேரியில் அவர்களுக்கு ரோட் ஷோ இருந்தது, முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இரவு சென்னையில் தங்கியிருக்கிறாங்க. இன்று சென்னையிலிருந்து கொச்சின் போகிறாங்க, கேரள மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக. அதில் இன்று காலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் நேரம் கொடுத்துருக்குறாங்க. ஐ திங்க் ஜென்ரல் டிஸ்கஷன் தான். பிஎம் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ பார்ப்பாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. அது எலெக்ஷன் நேரத்தில் இது போன்ற ஒரு வாய்ப்பு எல்லோரும் பேசுவதற்கு. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். நேற்று வேட்பாளர் பட்டியல் வந்திருக்கு, உங்களுடைய பெயர் இல்லை. ஓகே, இதில் நிறைய யூகங்கள், சோஷியல் மீடியா கமெண்டேட்டர்ஸ் அவங்க எழுதுறாங்க, இவங்க எழுதுறாங்கன்னா, நான் கட்சிக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுத்துப்பூர்வமாக இந்த தேர்தல் நான் போட்டியிட விரும்பவில்லை என்று கொடுத்திருந்தேன். மாநிலத்தினுடைய கோர் கமிட்டியில் கூட நான் என்னுடைய கருத்தை சொல்லியிருந்தேன், நான் அந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை அப்படின்னு. அதே போல் நம்முடைய கோர் கமிட்டியிலிருந்து மேலே போன பட்டியலில் கூட என் பெயர் கிடையாது. அதை நான் பியூஷ் கோயல்ஜி அவர்களுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்பே கிட்டத்தட்ட இந்த மாதிரி நான் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்கின்ற கருத்து தெரிவித்திருந்தேன். அதே போல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ் ஜி அவர்களுக்கும் தலைவர் திரு நிதின் நபீன் அவர்களுக்கும் என்னுடைய கருத்து நான் சொல்லியிருந்தேன். அதனால் கட்சி என்னுடைய கருத்துக்கு மதிப்பளித்து என்னை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியிருப்பது எனக்கு மகிழ்ச்சி தான். காரணம், இந்த தேர்தலை பொறுத்தவரை எல்லோருக்கும் பணி செய்கின்றேன். தமிழ்நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் 27 பேர் இருக்காங்க. அதனால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, ஏஎம்எம்கே, எல்லா கூட்டணி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லோருக்கும் நான் பிரச்சாரம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஏன்னா நேற்று கண்ணூர் கேரளாவில் இருந்தங்கன்னா இன்னைக்கு சென்னையில் இருக்கேன், சாயந்தரம் புதுச்சேரி பிரச்சாரத்தில் இருக்கேன், நாளைக்கு கேரளா மூணாறில் இருக்கேன், நாளானைக்கு திரும்ப இங்கே இருக்கேன். ஸோ எனக்கும் 21ஆம் தேதி முடியும் வரை ஒரு ஊர் நானும் சென்று கொண்டிருக்கின்றேன். கட்சியினுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வது என்னுடைய கடமையாக நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் எப்பொழுதும் நான் ஒரு கேண்டிடேட்டு, இந்த தொகுதி எப்பொழுதும் எந்த லிஸ்ட்டில் எந்த ரேஸ்லையும் நான் இல்லை. ஏன்னா பேப்பரில் நீங்கள் நிறைய எழுதுறதுனால நான் கிளாரிஃபை பண்ணுறேன். எந்த தொகுதியும் நான் கேட்கல, எந்த தொகுதிக்கும் போட்டி போடல. அப்படி அண்ணாமலை இந்த எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா எந்த தொகுதியில் வேணாலும் நிற்கலாங்கண்ணா. நம்ம வந்து ஒரு தொகுதியில் போய் நீ சுருக்குது நான் பார்க்கல. எல்லா தொகுதிக்குமே வேட்பாளர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரை ஒரு சிட்டிங் எம்எல்ஏ எங்கள் வேட்பாளராக இருக்கிறாங்க, அவங்க போட்டியிடுவது தான் முறை. அதே போல் மொடக்குறிச்சி போன்ற இடத்துல நிறைய பேர் வேலை பார்த்துருக்குறாங்க. அதே போல் சவுத் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நாகர்கோவிலில் எம்ஆர் காந்தியை திரும்ப போட்டியிடுறாங்க. எல்லா இடத்திலும் கூட கட்சிக்கு பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. அதனால் நான் எனி டே, இந்த கடந்த ஒரு மாதம் 45 நாள் எந்த ரேஸில் எந்த தொகுதியில் எதையும் நான் யார்ட்டையும் கேட்கல, அது கேட்கவும் மாட்டேன். அது என்னுடைய பழக்கமும் கிடையாது. என்னுடைய வேலை ஏப்ரல் 21ஆம் தேதி சாயந்தரம் அந்த பிரச்சார டேட்டு முடியும் வரை பிரச்சாரம் செய்வது என்னுடைய வேலை. அதன் பிறகு மற்றதெல்லாம் நான் பேசுகிறேன். அண்ணாமலை இந்த ரேஸ்ல இல்லாத ஒரு சூழலில் இருந்தாலும் அண்ணாமலை வந்து பாஜகவுடைய முகமாக பார்க்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் அவர் நிற்காத ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. அண்ணா, அது எல்லோருமே தெரியுங்கண்ணா, எல்லா தொண்டர்களுக்குமே தெரியும். ஒரே நேரத்தில் நம்ம எல்லா சண்டையும் ஒரே நேரத்தில் இழுத்து போட முடியாதுங்கண்ணா. ஒரு தேர்தலுக்கு ஒரு சண்டை தான் போட முடியும். இந்த தேர்தலுக்கு என்னுடைய சண்டை என்பது தமிழ்நாடு முழுவதுமே பிரச்சாரம் மூலமாகத்தான். ஏன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்ட பொழுது எனக்கு ஒரு சிறு வருத்தம் இருந்தது. நம்மை நம்பி நிறைய வேட்பாளர்களை நம்ம போட்டி போட வச்சோம். உதாரணத்துக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்துக்கு வந்த பொழுது நான் அண்ணங்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன், அண்ணா நீங்கள் இந்த எலெக்ஷனில் நிற்கணும் அப்படி. அவரும் அதை ஏற்றுக்கொண்டு சுயேட்சை நின்றாங்கண்ணா. அவருக்கே நம்ம கேம்பெயினிங் அப்படிங்கிறது 1/2 மணி நேரம் தான் போக முடியும். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அன்னைக்கு போட்டியாளராக இருந்தாங்க, ஒரு பெரிய தலைவர், அவங்களுக்கும் நம்ம 1 மணி நேரம் தான் போனோம். அன்னைக்கு ஒரு பெரிய மனக்குறை எனக்கு இருந்துச்சு. எத்தனையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்னால் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. தாமரை 23 இடத்துல இருந்தாங்க. நிறைய பேர்த்த நாம ரெக்வஸ்ட் பண்ணி நிற்க வச்சோம். ஸோ அந்த மனக்குறை இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தீர்க்க முடியும் என்கின்ற நம்பிக்கை. காலம் இருக்கிறது, காட்சிகள் மாறத்தான் போகுது, நிறைய தேர்தல் வரத்தான் போகுது. அன்னைக்கு நம்ம போட்டி போட்டுக்கலாம். அதனால் நம்மோடு அன்போடு இருக்கக்கூடிய மக்கள் எப்பொழுதும் அன்போடு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த தேர்தல் நம்ம சண்டை என்பது தமிழ்நாடு முழுவதும் போகணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறுகள் எடுத்து சொல்லணும், அதற்கு வலிமையாக நம்ம பேசணும். அது இன்னைக்கு என்னுடைய பொறுப்பாக பார்க்கின்றேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னாங்க, கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பேக்ரவுண்ட் விஷயம் இல்லாமல் இப்படி அப்படின்னு தமிழ்நாடு கோர் கமிட்டியிலிருந்தே ஒரு பேர் மேலே போகல அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை எப்படி அவங்க சீட் கொடுப்பாங்க? அதே போல் நீங்கள் கட்சிக்கு மிக தெளிவாக நான் போட்டியிட விரும்பவில்லை, எனக்கு வேறு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் செய்கிறேன்னு நம்ம சொல்லியிருக்கோம். கட்சி பிரச்சாரம் செய்யும் சொல்லும் பொழுது
கட்சியின் மீது நான் எப்படி தவற சொல்ல முடியும்? நேற்று பியூஷ் கோயல்ஜி அவர்கள் ஏர்போர்ட்டில் உங்களை சந்தித்ததாக கூட பார்க்குறேன். ஸோ நம்ம கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு கட்சி செவிசாய்த்து அந்த மரியாதை கொடுத்ததற்காக நான் நன்றி அந்த நேரத்தில் தெரிவிச்சு கடமைப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ. நல்லா மே நாளுக்கு அப்புறம் பேசுவோம். நீங்க